நம்ம நிறைய ரெசல்யூஷன் எடுக்கிறோம் நியூ இயர் அன்னைக்கு. அதில் சில ரெசல்யூஷன் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரெசல்யூஷனாக இருக்கும். இன்னைக்கு நாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உங்களை செல்வந்தர் ஆக்கக்கூடிய ஒரு ரெசல்யூஷன் பற்றி தான் நாம் பேச போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் எஸ் திருமணிகண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது நியூ இயர் ரெசல்யூஷன் ஃபைனான்ஸுக்காக. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய புத்தாண்டு தீர்மானங்களை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவில் நாம் 7 முக்கியமான தீர்மானங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் நிதிநிலை மதிப்பிடுறது. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ கடன் இருக்குது, எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்காமல் நீங்கள் முன்னாடி எப்படி போகணுன்றது நீங்கள் கணக்கு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்கள் நிலைமையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, என்னால் இவ்வளோ சேமிக்க முடியும், என்னால் இவ்வளோ விஷயம் பண்ண முடியுன்றதை நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணும் பொழுது உங்கள் நியூ இயர் ரொம்ப அழகாக தொடங்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் நிதி இலக்கை தயார் செய்யுங்கள். நிதி இலக்குன்னு சொல்லும் பொழுது ஃபைனான்சியல் கோல்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைனான்சியல் கோல் எப்படி செட் பண்ணுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வருஷத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்க, என்னெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்கிறதுக்கு ஒரு ரோட் மேப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் முன்னோக்கி செல்றதுக்கான ஒரு வழித்தடமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு சாலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்னென்னலாம் செய்ய போகிறீங்க, இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு ரோட் மேப் தான் இந்த நிதிநிலை அறிக்கை. அதாவது என்னென்னா ஃபைனான்சியல் கோல்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைனான்சியல் கோல் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு புரியல, எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நாங்கள் அதுக்கான வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சேமிப்பு மற்றும் முதலீடு முன்னுரிமை கொடுக்கணும். முன்னுரிமைன்னு சொல்லும் பொழுது இந்த புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன நினைக்கணும்னா, இந்த வருஷம் நான் கட்டாயமாக சேமிப்பு இருக்கணும், கட்டாயமாக முதலீடு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் பண்ணணும். முதலீடு பண்ணும் பொழுது இல்லை சேவிங்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த விதத்தில் டேக்ஸ் மிச்சப்படுத்த முடியுன்றது நீங்கள் புரிஞ்சு பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய காசு மிச்சம் பண்ண முடியும். நாலாவது, உங்கள் கடன்களை செலுத்துறது. அதாவது என்னென்னா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு கடன் இருக்கலாம், இல்லைன்னா பர்சனல் லோன் இருக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வட்டி விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய கடன்கள். அதை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு புது கிரெடிட் கார்டும் இந்த வருஷம் வாங்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருங்க. நீங்கள் கடன் வாங்குறது மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாதிப்பு உருவாகுது. ஸோ கடன் வாங்காமல் கூடியமான வரைக்கும் இந்த புத்தாண்டை நீங்கள் கடக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். கடன் வாங்காதீங்கன்னு சொல்லும் பொழுது கிரெடிட் கார்டாக இருக்கலாம், புதுசாக அப்ளை பண்ணாமல் இருக்குது, அது மட்டும் கடன் எந்த விதத்துலேயும் நீங்கள் கடன் வாங்காமல் இந்த ஃபுல் வருஷத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் நிறையா பணத்தை நீங்கள் மிச்சம் பண்ண முடியும். அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, செலவு திட்டங்களை உருவாக்குது. செலவு திட்டங்களை உருவாக்குதுன்னு சொல்லுங்கள். என்னடா அது செலவு திட்டத்தை உருவாக்கணும்னு சொல்கிறாருன்னு பார்க்குறீங்கன்னா, எப்பயும் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பட்ஜெட் போடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பட்ஜெட்டை யாராலையும் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியாது. ஆனால் செலவு நான் இவ்வளோ தான் பண்ண போகிறேன்றது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி கிடைக்கும். நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணி பண்ணுறேன்றது நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணும் பொழுது நீங்கள் நிறைய செலவுகளை நீங்களே ஆட்டோமேட்டிக்காக குறைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ எப்பயும் நீங்கள் பிளான் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்றது பிளான் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, நான் இன்றைக்கி 1000 ரூபா தான் செலவு பண்ண போகிறேன்றது நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் அந்த செலவு முடிச்சுட்டு வந்துடுவீங்க. இல்லை நான் 1000 ரூபா பட்ஜெட் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் எப்பயும் 1200 1400 மேலே செலவாகும். ஸோ எப்பயும் செலவுக்கான பிளானை பண்ணுங்கள். இந்த வருஷத்துலேருந்து நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, காப்பீடு எடுக்கிறது. அதாவது என்னென்னா, இன்சூரன்ஸ் எடுக்கிறது. இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மெடிக்ளைமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பர்சனல் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம், இல்லை டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கலாம். எந்த மாதிரி இன்சூரன்ஸ்னாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இன்சூரன்ஸ் செயல்படுது. அதை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நிறைய ஃபேமிலி இன்சூரன்ஸ் போடாததுனால தவிக்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதாவது என்னென்னா, நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க, நிறைய செலவுகள் ஆகும், ஆனால் அவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸே போட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்னென்னா,
திடீர்னு வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். ஆனா வந்து அவங்க வீட்ல அவங்க யார் முக்கியமா இருக்காங்களோ, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்சூரன்ஸே போட்டிருக்க மாட்டாங்க. அதனால பின்னாடி வந்து அந்த ஃபேமிலிய வந்து ரொம்ப தவிக்கும். ஸோ அந்த தவிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இன்சூரன்ஸை வந்து கட்டாயம் வந்து போடுறது வந்து ரொம்ப நல்லது. நீங்க போடாம இருந்திருந்தீங்க அப்படின்னா, மினிமம் அமௌண்ட்டாவது நீங்க ஏதாவது வந்து இன்சூரன்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து நல்லது வந்து நடக்கும். இந்த நியூ இயர்ல வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து ரொம்ப முக்கியமா வந்து எடுத்துக்கோங்க. 7வது முக்கியமான பாயிண்ட், அவசர கால நிதி நிலையை உருவாக்குதல். அதாவது என்னன்னா, என்னைக்காவது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி நடக்குது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த உலகத்துல எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அத நம்ம பார்த்துருக்கோம். அதில என்ன ஆச்சுன்னா, ஒரு 6 மாசத்துலேருந்து 8 மாசம் வரைக்கும் நெறைய பேருக்கு, இல்ல 1 வருஷம் வரைக்கும் எந்த வருமானமும் இல்லாம இருந்தவங்க. அதில எல்லாரும் தப்பிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்ட். அதாவது என்னன்னா, ஏற்கனவே வந்து முன்கூட்டியே பணத்த சேமிச்சு, இந்த எமர்ஜென்சி வந்தா யூஸ் பண்ணணும்னு வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் இந்த வாழ்க்கையில வந்து நெறைய பேர் வந்து தப்பிச்சுக்கிட்டாங்க அந்த கோவிட் டைம்ல. ஸோ, நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு அவசர நிலை வருவதற்கு முன்னாடி ஒரு தொகையை வந்து நீங்க சேமிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எமர்ஜென்சி ஃபண்டுன்றது வந்து உங்க வாழ்க்கையில ஒரு புது முறையா எடுத்துக்கோங்க. அத வந்து நீங்க சேமிச்சு வைக்கும் பொழுது, இப்ப சப்போஸ் உங்களுக்கு வேலையே இல்ல, ஒரு 2, 3 மாசம் நீங்க தாண்டணும் அப்படின்னா கூட, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அத வந்து நீங்க புரிஞ்சுகிட்டு எமர்ஜென்சி ஃபண்ட வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த பதிவில நாம நியூ இயர் ரெசல்யூஷன் ஃபைனான்ஸுக்காக அத பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த திட்டங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கீழ இருக்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது வந்து கீழ இருக்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகான் வந்து பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ். திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.